ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து பாம்பு மாத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் மண் தேவை. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐபிஏனா ஐசோப்ரோபில் ஆல்கஹால். இது எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயுமே இந்த ஐபிஏ வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 கப்பு சீனி தேவை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தீப்பெட்டி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மூடியில் வந்து இந்த மண்ணை வந்து கொட்டிக்க போகிறோம். அது போதும்னு நினைக்கிறேன். கொட்டியாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் மலை மாதிரி குமிச்சுக்குங்க. மண் வந்து இந்த மாதிரி சளிச்சு தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து இது இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி மலை மாதிரி குமிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு குழி வந்து தோண்டிங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதில் ஃபுல்லாக ஐசோப்ரோபில் ஆல்கஹால் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறோம். ஐசோப்ரோபில் ஆல்கஹால் எதுக்குன்னா, அது ஒரு எரிபொருள்ன்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண இதை சூடத்தை கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு மண்ணெண்ணெய் அது மாதிரி இது எது இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் அது வந்து ஒர்க் ஆகலை, அதனால் கொஞ்சம் பேக்கிங் பவுடரு இல்லை பேக்கிங் சோடா போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த தடவை மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் தள்ளி நின்று வீடியோ எடு. தள்ளி நின்றுடா. தள்ளி நின்று இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து கருப்பாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதில் இதுதான் நமக்கு வந்து பாம்பு மாத்திரையாக வரப்போகுது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பு மாத்திரை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த பாம்பு மாத்திரை இதை வந்து நான் வந்து மண்ணெண்ணையும் அதுக்கப்புறம் ஐசோப்ரோபில் ஆல்கஹாலும் வச்சு தான் செஞ்சேன். இதை இப்போ வந்து நம்ம இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாம்பு மாத்திரை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். இது வந்து நான் மண்ணெண்ணையும் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் யூஸ் பண்ணி பண்ணேன். இப்போ வந்து நம்ம சூடத்தை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி லைட்டாக இருக்குது, பறக்குது காற்றுலாங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சூடத்தை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு சூட பாக்கெட் இருக்குது. இதை வந்து நான் பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு சூடத்தெல்லாம் வெளில எடுத்தாச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்குல்ல, அதில் வந்து இந்த சூடத்தை வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுப்போம். நம்ம ஆல்ரெடி கலந்து வச்ச அதே மிக்சரில் தான் செய்யணும். இதை மட்டும் உடச்சி போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்ன இருக்குன்னா, 4 பங்கு சீனி, ஒரு பங்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சூடம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அது நல்லா எரியறதுக்காக தான் சூடம். அது சூடத்தை வந்து நல்லா பொடியாக்கி தான் போடணும். நீங்கள் வந்து பொடியாக்காமல் போட்டுறாதீங்க. வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இதில் ஃபுல்லாக இது கலந்து இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதில் கொட்டிடுறேன். இந்த மாதிரி கொட்டியாச்சு. இப்போ எரிதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துரும். காற்று வேறு அடிக்குது, என்ன ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துரும். நல்லா எரிஞ்சு வந்துகிட்ருக்கு பாருங்கள். அதில் எப்படிலாம் வந்துச்சோ அதே மாதிரி தான் நமக்கு இதுலேயும் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எப்படி ஸ்டார்ட் ஆகி வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுக்கும் வருது. இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற அந்த சட்டியை வந்து அடிக்கடி இது மாதிரி திருப்பி விட்டுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா நமக்கு வந்து வரும். இந்த சைடில் வந்து எரியாமல் இருக்குது. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து கொளுத்தி விட்டுரும். இந்த மாதிரி அடிக்கடி சுற்றிக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து உடையாமல் நமக்கு வந்து பெருசாக கிடைக்கும்.